வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல யோவான் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறதான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜன கூட்டம் விடுகிற ஆரவார சத்தத்தை என்ன செஞ்சேன், கேட்டேன். என்ன சத்தமா? வாசிங்க. அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். அல்லேலூயா, ஆமென். AD 30 33 அந்த நாட்கள்ல ஆமென் வாழ்ந்த ஜனங்கள் இயேசுவை இந்த உலகத்துல ஆமென் ஆர்ப்பரித்தோடு ஆரவாரத்தோடு கூட மிகுந்த சத்தத்தோடு கூட புகழ்ச்சியோடு கூட அவர் வரவேற்றார்கள். காரணம் என்ன? ஆமென், அன்று மீட்கும்படியாக வந்த அவரை ஆமென் ஆர்ப்பரிப்புடன் வரவேற்றார்கள். ஆமென், அது ஒரு இரட்சிப்பின் அடையாளம். அல்லேலூயா, இது ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி? உங்களை என்னை மீட்கும்படியாக ராஜா நம்முடைய தேசத்தில் இருக்க ஜனங்களை சந்தித்தார். அல்லேலூயா. அன்று எல்லாரும் நிந்திக்கப்பட்ட அவமானமாக்கப்பட்ட ஆமென் ராஜாவை, சிலுவையில் அறையப்படும் ராஜாவை வரவேற்றார்கள். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஆனால் இனி அப்படி அல்ல. இனி எல்லாரும் தொழுது கொள்ளும், எல்லா முழங்காலும் முடுங்கி ஆராதிக்கும் ராஜாவை நாம் வரவேற்க போகிறோம். நீங்கள் நானும் வரவேற்க போகிற ராஜா இனி சிலுவையில் அறையப்பட போகிற ராஜா அல்ல. ஆமென், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆமென், அவர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கி ஆராதிக்க போகிற ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா.